லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 5/1/2026 புது வருடத்தில் முதல் மாதத்தில் 5ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னாடி விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் அதில் ஏலம் சம்பந்தமான அறிவிப்பு வெளியிடுறதுக்கு சொல்லுவோம்னு நீதியரசர் சொல்லியிருக்காங்க. அதற்கு தங்களோட ஆலோசனைகளை 31/12/2025 அதற்குள்ள பொருளாதார குற்றப்பிரிவில் எழுத்து மூலமாக சஜஷன்ஸை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. அதற்காக நம்ம இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதுன்னா, அதில் முதலீட்டாளர்களும் கலந்து கொள்ளலாம், பொதுமக்களும் தேர்ட் பார்ட்டிஸ் வெளியாட்களும் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். அப்படி வரணும். ஏன்னா முதலீட்டாளர்கள் மட்டும் கலந்துக்கிட்டா அதிக விலை போக வாய்ப்பு இல்லை. அதே நேரத்திற்கு தேர்ட் பார்ட்டிஸ் மட்டும் வந்தால் அவங்க குறைச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ முதலீட்டாளர்கள் இருந்தால் தான் அது அதிக விலைக்கு அந்த தேர்ட் பார்ட்டிஸ் வெளியாட்கள் குறைஞ்ச விலைக்கு எடுக்க விடாமல் அதிக விலை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலீட்டாளர்களும் வெளியாட்களும் எல்லாரும் சேர்ந்து ஏலத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆலோசனைகளை தெரிவித்தாங்க. அப்போ என்னென்னா, முதலீட்டாளர்களுக்கு அந்த இஎம்டி முன்வைப்பு தொகை ஏலத்தில் கலந்துக்க முன்னாடி ஒரு டிடி எடுக்கணும். எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டுக்கு ஒரு டிடி எடுக்கணும். அந்த டிடி வச்சு தான் கலந்துக்கணும். அந்த டிடி மட்டும் முதலீட்டாளர்கள் எடுக்க முடியாது. அதனால் முதலீட்டாளர்கள் பாண்டை கொடுத்து ஏலத்தில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக கோரிக்கை வச்சுருக்கிறோம். மேலும் அந்த விலையை பொறுத்த வரைக்கும் 2 விலை இருக்குது. ஒன்று நீதிமன்றத்தில் வேல்யூவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண விலை, இன்னொன்று நிறுவனம் நியோமேக்ஸ் வைக்கிற விலை. இதில் எதை வைத்து ஏலத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடைபெற்றது. இதில் என்னென்னா, அந்த நிறுவனம் சொல்கிற ரேட்டை வச்சு ஏலத்துக்கு போகணுன்னா அது அந்த வேல்யூ கமிட்டியை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த 1 வருஷம் வீணாக போக வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் ரேட்டுக்கு அன்னைக்கே நிறுவனம் சொன்ன ரேட்டுக்கு அன்னைக்கே ஜட்ஜ் ஏலத்தை அறிவித்து அன்னைக்கு அந்த ரேட்டுக்கு மேலே ஏலம் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கணும். இது காலம் தாழ்த்துவதற்காக 1 வருஷம் வேல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கமிட்டி அப்பாயின்ட் பண்ண சொன்னதே நிறுவனம் தான். நிறுவனம் கமிட்டி அப்பாயின்ட் பண்ண சொல்லிட்டு இன்னைக்கு நிறுவனமே எங்களுக்கு அதிக விலை போகணும்னா அவங்களுக்கு அதிக விலை போகணும், அன்னைக்கு அந்த விலையிலிருந்து ஏலம் வைங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு முடிவு வந்திருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது போக ஹையஸ்ட் பிட்டர் ஒருத்தர் எடுக்கிறாரு. அவர் குறிப்பிட்ட அதிகபட்ச ஏலத்தை ஒருத்தர் கேட்டுட்டு பெரிய பல கோடிகள் போகிற சொத்து எடுத்துகிட்டு 3 வாரத்துக்குள்ளே பேலன்ஸ் கட்டணும். கட்டாமல் போயிட்டாரு, செஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள் இருக்குது. இது மாதிரி நிறைய ஆலோசனைகள் இருக்குது. இதுக்கு ஒரு மனு தயார் பண்ணுறோம். நம்ம மனு தயார் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புகிறோம். எல்லாரும் அது கையெழுத்து போட்டு கொடுத்தோன்னே இன்னும் மேலும் சில ஆலோசனைகள் இருக்குது. அது எல்லாமே நம்ம யூடியூப்பில் சொல்ல முடியாது. அது டெபாசிட் இருக்குது. தனிப்பட்ட முறையில் நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமருக்கு மட்டும் நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறோம். அதை சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை நம்ம 31ஆம் தேதிக்குள்ளே பொருளாதார குற்றப்பிரிவு மதுரை அந்த டிஎஸ்பி சார்ட்ட கொடுத்துட்டு அதன் காப்பியை நம்ம எஸ்பி கண்காணிப்பாளர் தென்மண்டலம் பொருளாதார குற்றப்பிரிவு சென்னை அவங்களுக்கு அனுப்பி வச்சிடணும். நீங்கள் நேரடியாகவும் அனுப்பலாம், இல்லை எங்கிட்ட கொடுத்தாலும் அனுப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மேட் உங்களுக்கு நாளைக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு அனுப்புனீங்கன்னா அதை நம்ம சமர்ப்பிச்சுட்டு இங்கே சமர்ப்பிக்கிறது தான் நம்ம அடுத்த வாய்தால நீதிமன்றத்தில் பேச முடியும். அது பேசுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அது திரும்ப நம்ம இன்னொரு வாட்டி வெப்சைட்டுக்கு வேலை முடிஞ்ச உடனே 5ஆம் தேதிக்கு பிறகு யாராவது என்ன பிரச்சனை எல்லாமே ஃபைனலா தெரியும். இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல நமக்கு. அது ஃபைனலா தான் நமக்கு தெரியும். முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி எழுதி கொடுத்துருக்கேன். மணிமகன் ரைட்டிங் ஃபார்வர்டு நான் எழுதி கொடுத்துருக்கேன். அதை அப்படியே அங்கேயே என்பது 24 60
அதான் நம்ம எடுத்துக்கலாம். அனுப்புறதுனால நம்ம அனுப்பணும் ப்ரொஃபஷனல் கொரியர்